guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளம் வந்து அதிக பேருக்கு வருது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் உடனே போகிறோமே, என்னடா கேம் பற்றி என்ன போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ரிலேட்டடாக தான் போட்டிருக்கிறோம். ஃபீனிக்ஸ் வாய்ஸை பற்றி A to Z நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அதுக்காக நான் வந்து கேமை மட்டும் ஃப்ரீ ஃபயர் மட்டும் ப்ளே பண்ணி போடுவேன், ஃப்ரீ ஃபயர் தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஃபீனிக்ஸ் வாய்ஸில் ஃப்ரீ ஃபயர் இருக்கிறதுனால, அதிக யூசர்ஸ் இது கேட்குறதுனால, அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறதுனால தான் இந்த ஒரு வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஜாய்ஸ்டிக்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து மூவ் பட்டன் முன்னாடி போகிறது, பின்னாடி வர்றது, சைடில் போகிறதுன்னு இருக்குல்ல, இதான் வந்து மூவ் பட்டன், இதான் வந்து ஜாய்ஸ்டிக். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கை வந்து நம்ம சொல்கிறது ஜாய்ஸ்டிக் நேம். ஸோ இந்த ஒரு இதை வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து எல்லா பட்டன்ஸையும் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில வாட்டி பின்னாடி வராது. இப்போ வந்து நான் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறேன், எஸ் வந்து கிளிக் பண்ணுறேன், வரைய மாட்டேங்குது. இப்போ வந்து கிளிக் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. முன்னாடி போகுது, சில வாட்டி சைடில் வருது, சில வாட்டி சைடில் போகுது. ஆனால் வந்து பேக் சைடில் வர மாட்டேங்குது, ஸ்டக்காகி அப்படியே நிற்கிது. பின்னாடி வந்து ஸ்டக்காகி வராதனால உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து கேமிங்கில் மவுஸ் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒழுங்காக வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து மவுஸை வச்சு ரொட்டேட் பண்ணி பேக்கில் பார்ப்பீங்க. ஸோ அப்போ நான் வந்து ஜாய்ஸ்டிக் வந்து அப்படியே வந்து ஸ்டக்காகி அப்படியே நிற்கும், பேக்லேயே வராது. ஸோ எனக்கு வந்து போகிறதில்ல, நான் வந்து பேக்லாம் வந்து அழுத்திட்டு இருக்கிறேன், பட் வந்து எனக்கு பேக்லேயே வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் ஃபீனிக்ஸ் வாய்ஸில் ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது மாறும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாய்ஸ்டிக் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து அதில் நான் சொல்கிற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நம்மளோட ஜாய்ஸ்டிக் வந்து அந்த கண்ட்ரோலில் வந்து. ஸோ இப்போ வந்து என்னோடய கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய கஸ்டமைஸ் பண்ணுற போகிறேன் என்னோடய செட்டிங்ஸ். அப்போது இதே மாதிரி வந்து உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணியிருக்கேன்ல, இது நல்லா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் வந்து மேலே இந்த ப்ளூ கலரில் ஒரு ரெண்டு ஐ இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட கண்ட்ரோல்ஸ் வந்துடும். எங்கெங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னு எல்லா கீபோர்டு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்கும். இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்களும் கொடுத்துருப்பீங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்ப்போம், நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கண்ட்ரோலை வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணுன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து சைஸை வந்து குறைக்க பார்க்கணும். நான் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து சைஸை குறைங்க, எவ்வளோ குறைக்க முடியுமோ இந்த செட்டிங்ஸில் அவ்வளோ நான் குறைச்சிட்டேன் இதோட சைஸை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக மவுஸ் கர்சரை வந்து இந்த கார்னரில் கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கார்னரில் வச்சுக்கோங்க. இது வந்து மூவ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து என்னால் மூவ் பண்ண முடியுது. ஸோ இது அப்படியே கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்குல்ல, கார்னரில் வந்து இதை கொண்டு போய் கீழே விட போகிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து மவுஸ் கர்சரை வந்து கிளிக் பண்ணி லைட்டாக அப்படியே கொண்டு வந்து கீழே விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மறைச்சி கொண்டு போய் உள்ளே வச்சு விட்ருங்க, எல்லாம் தெரியக்கூடாது அந்த அளவுக்கு. ஸோ இப்போ கொண்டு போய் நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன் அந்த ஒரு கர்சரை, அதாவது ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலை கொண்டாந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். முன்னாடி ஃப்ரண்ட் போகிறது, பேக்கில் வர்றது, சைடில் போகிறது. ஸோ அந்த கண்ட்ரோலை கொண்டாந்து இந்த கார்னரில் வச்சுட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ ஜாய்ஸ்டிக் வந்து இந்த கார்னரில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல அந்த கண்ணு, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாய்ஸ்டிக்கோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ WSADன்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரோல் இருக்கும். இந்த கண்ட்ரோலை கொண்டாந்து இந்த ஓரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து கீழே போகாது, இது அவ்வளோதான் போகும், இதுக்கு மேலே வந்து போகாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இது கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டு லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை மவுஸை கர்சரை கொண்டு போய் வச்சு அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதோட சைஸை. இப்போ வந்து பாதி வந்து உள்ளே போயிடும். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், பாதி வந்து உள்ளே போய்ட்டு பாதி வந்து வெளில இருக்குது.
ஸோ இப்போ வந்து டபிள்யூயும் டி மட்டும் தான் வெளில இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெருசாக்க முடியுமோ அவ்வளோ பெருசாகிக்குங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபுல் சைஸில் வச்சுட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிறத வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஜாய்ஸ்டிக் வந்து உள்ளே போய்ட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுத்ததால கண்ட்ரோலில் செட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ண வேண்டியதில்லை. இனிமேல் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு போங்க, பேக் சைடு போங்க. உங்களோட ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ வெளில போகாது, ஸ்டக் ஆகவே ஆகாது. இப்போ நான் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன், சேவ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்காக நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தாலே தெரியுது, கீழே வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் பாருங்கள் அந்த ஒரு கண்ட்ரோல், ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் வந்துட்டு. ஸோ நம்ம கொண்டு போய் கர்சரை கொண்டு போய் வச்சு நம்ம வந்து அந்த ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலை கொண்டு போய் டிஸ்பிளே கீழே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம வந்து டபிள்யூ, எஸ், அப்புறம் வந்து டி எல்லாம் யூஸ் பண்ணும்போது சைட்டில் போகும்போது, ரைட் சைடில் போகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் பேக் சைடில் வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம பேக் சைடு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த இடத்துல வந்து ஜாய்ஸ்டிக் வந்து ஸ்டெக் ஆகவே ஆகாது. இந்த ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் வந்து ஸ்டெக் ஆகிற ப்ராப்ளம் வந்து அதிக பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் நானே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலில் A to Z வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸ் பற்றி நான் போட்டுக்கிறோம். ஃபீனிக்ஸ் வாய்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் வாய்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் வாய்ஸில் எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி A to Z நம்ம போட்டுக்கிறோம். ஃபீனிக்ஸ் டார்க் மேட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் ROG எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து ஃப்ரீஃபயர் ஒர்க்காக காட்டி என்ன பண்ணுறது, ஃபீனிக்ஸ் வாய்ஸில் பிரைட்னஸ் ப்ராப்ளம் வந்துச்சு என்ன பண்ணுறது, மைக் ப்ராப்ளம் வந்துச்சு என்ன பண்ணுறது, இது போன்ற ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது என்னடா பாரு படித்து ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா வந்து நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது 100% கரெக்டு. ஃபீனிக்ஸ் வாய்ஸ் ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் அதிக வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ராங்காக தென்பட்டால், நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்லைக் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய ட்ரிக், நான் சொல்லக்கூடிய மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆணுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. ஸோ இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட்டிங். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.